நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. திருவத்திமலை வெங்கடாச்சலபதி கோவில் சிறப்பு அபிஷேகம். விழுப்புரம் மாவட்டம் திருவத்திமலை வெங்கடாச்சலபதி திருக்கோவில் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கூலமந்தல் அருள்மிகு ஸ்ரீ பேசும் பெருமாள் கோவிலில் சிறப்பு தரிசனம். செய்யாறு அருள்மிகு எத்திராட்சிவள்ளி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் சிறப்பு உற்சவம். வலங்கைமான் செட்டித்தரு ஸ்ரீ வேம்படி சீதலா தேவி மகா மாரியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி திருவிழாவில் 11ஆம் நாள் விழாவில் ஸ்ரீ அம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. வேலூர் திருப்பதி தேவஸ்தான தகவல் மையத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கல். பிரம்மபுரம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் கோவிலில் 3வது சனிக்கிழமையொட்டி சிறப்பு வழிபாடு. இன்று 4/10/2025 வாணியம்பாடி அடுத்த வலியம்பட்டு கிராமத்தில் 3ஆம் சனிக்கிழமை ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அண்ணாமலையார் மலை கிரிவலம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கிரிவலம் செல்ல உகந்த நேரம் புரட்டாசி மாதம் பௌர்ணமி அக்டோபர் 6ஆம் தேதி காலை 11:49 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:53 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த நேரத்தில் கிரிவலம் செல்லலாம் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் அக்டோபர் 4 புவனகிரி வாசவி ஸ்ரீ ஹன்னியா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி 11ஆம் நாள் உற்சவம் மகிஷாசுரவர்த்தினி அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் காட்சி. இவ்விழாவினை ஏற்பாடு செய்தவர்கள் ஆரிய வைசிய சமாஜம் புவனகிரி. கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி அக்டோபர் 4 அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விஜயதசமியை முன்னிட்டு நெய்குளம் தரிசனம் மற்றும் படைகள் சர்க்கரை பொங்கல் வடை வண்ண கலவை சாதங்கள் வைத்து படைகள் செய்யப்பட்டது. திண்டிவனம் அடுத்த அனந்தமங்கலம் ஸ்ரீ அனந்தவல்லி சமேத அகதீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பூமி நீலதேவி உடனுரை அனந்த சயன பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று அக்டோபர் 4 சனிக்கிழமை பெருமாளுக்கு 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. திண்டிவனம் செஞ்சி ரோடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இருக்கும் நவகிரகங்களான சூரியன், சந்திரன், ராகு, கேது, அங்காரகன், சுக்கிரன், புதன், குரு, சனி முதலிய நவகிரகங்களுக்கு சனிக்கிழமை ஆன இன்று அக்டோபர் 4 பலவித பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு வண்ண அலங்காரத்தில் காட்சி தந்தனர். இப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு 9 முறை நவகிரகங்களை வலம் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பனியபுரத்தில் இன்று அக்டோபர் 4ஆம் தேதி சனிக்கிழமை நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் நடைபெற்றது. மணம்பூண்டி அடுத்த திருக்கோவலூர் காவலர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இன்று அக்டோபர் 4 சனிக்கிழமை நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை பொன்முடி MLA துவக்கி வைத்தார். இதில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பொன் கௌதம சிகாமணி, கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாத், மாவட்ட துணை செயலாளர் TN முருகன், மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் மு தங்கம் மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 2 மாதங்களாக மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடந்த நிலையில் மாநில அளவிலான முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் 663 பேர் தேர்வு செய்யப்பட்டு சென்னை மற்றும் செங்கல்பட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சிதம்பரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவில் சார்பாக சின்னசெட்டி தெருவில் சிதம்பரம் நகர் விஸ்வகர்மா செலுமரப்பினர்களால் சுரசம்ஹாரம் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
சிதம்பரம் கீழவீதியில் உள்ள வீரசக்தி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இன்று 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு அவ்வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பூக்கள், வெற்றிலை மாலை, வடைமாலை, வெண்ணெய் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. சிதம்பரம் அருகே உள்ள குமராட்சி பெருமாள் கோவில் திருவிழா. போலூர் பாரத ஸ்டேட் வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கு சர்க்கரை பிபி பரிசோதனை முகாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் போலீசார் சோதனை நடத்தினர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.